இப்போது நம்ம 18 செப்டம்பர் 2025க்கான கரண்ட் அஃபேர் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, கரூரில் முப்பெரும் விழா நடந்தது. அதில் ஸ்டாலின் பங்கேற்றாங்க. அடுத்தது திமுக சார்பில் விருதுகள். பெரியார் விருது வந்து கனிமொழிக்கு, அண்ணா விருது சீதாராமன், கலைஞர் விருது ராமச்சந்திரன். குடியரசு துணைத் தலைவரின் செயலாளராக யார் இப்போ வந்து நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அமித் கரே. 2025ஆம் ஆண்டு வாழும் கைவினை பொக்கிஷம் விருது பெற்றவர்கள் வந்து மொத்தம் 7 பேர். அது வந்து அந்த 7 பேருமே 65 வயசுக்கு மேலே இருக்கணும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து 1,08 கிராம் கோல்டு மெடல் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி 2025 பூம்புகாரில் மாநில விருது கொடுத்தாங்க. அதுவுமே இந்த கைவினை சம்மந்தப்பட்டது தான். இது வந்து கைவினைகளுக்கான சிறந்தவர்களுக்கான விருது வந்து இந்த பூம்புகார் மாநில விருது. அவங்க வந்து 10 பேருக்கு கொடுத்தாங்க. அது 30 ஏஜுக்கு மேலே இருக்கணும். 50,000 ரூபாய் ப்ளஸ் 4 கிராம் கோல்டு மெடல் கொடுப்பாங்க. அடுத்தது இது நாம் நார்மலாக பார்க்குறது தான். இந்த தமிழ்நாட்டில் வந்து 3 பாரம்பரிய தலங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து 2022 நவம்பர்லேயே வந்து அரிட்டாம்பட்டி மதுரையை சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மார்ச் 2025 காசம்பட்டி திண்டுக்கலை சொல்லியிருப்பாங்க. இப்போ செப்டம்பரில் வந்து 2025 ஏலத்தி ஏரி ஈரோடு வந்து சொல்லியிருக்கிறாங்க.